தமிழகத்தில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளா உட்பட 5 மாநிலங்களுக்கு தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சி 3 மாநிலங்களில் என்டிஏ, பிஜேபி முழு பெரும்பான்மை பெற்று ஆட்சி புரிஞ்சிருக்கு. அதோட மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருப்பது மிகப்பெரிய சாதனை. ஒழிக்கப்பட வேண்டிய சக்திகள் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் அரசியலிருந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏனென்றால் திமுக, அதிமுக ரெண்டும் இல்லாத ஒரு கட்சி தமிழகத்துக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. புதிதாக பொறுப்பேற்க வரும் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நாம் தமிழரை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே இதே ஓட்டு தான் வாங்கினார், இதே சீட்டு தான், இதே நிலையில் தான் இருந்தார். அதனால புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. He has to strategize his method. அது என்ன பண்ணுறாருங்கிறது அவரை பொறுத்தது. அதை நம்ம சொல்றதுக்கு 5 சீட்டு 6 சீட்டு குறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய தொங்கு சட்டமன்றத்திற்கு வழிவகுக்காது. காரணம் என்னன்னா, யாருக்கு தைரியம் இருக்கு இந்த அரசை கவிழ்க்கும்? இந்த அரசை கவிழ்க்கின்ற தைரியம் திமுகவுக்கும் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கும் கிடையாது. அதனால இதை ஒரு தொங்கு சட்டமன்றம் எடுத்துக்கிறத தாவேகா ஆதரவு சட்டமன்றம் அப்படிதான் எடுத்தது. பாரத பிரதமர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை ஆதரவுங்கிறது நாட் ஃபார் ஜஸ்ட் எ பார்ட்டி ஆர் எ கவர்மெண்ட், இட் இஸ் ஃபார் தி பீப்புள் அண்ட் தி ஸ்டேட். ஆகவே மக்களுக்காக மாண்புமிகு பிரதமர் நிச்சயமா தொடர்ந்து அவருடைய ஆதரவை கொடுப்பார். தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முழு மத்திய அரசாங்கத்திற்கு முழு ஆதரவு உண்டு. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நாகர்கோவில், கோயம்புத்தூர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் கூட சரியானபடி வெற்றி அடைய முடியல. அந்த நிலையை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது இப்போ பழச சொல்ல வேண்டியிருக்கு மக்களுக்கு. 1996 நான் நாகர்கோவில் பாராளுமன்ற பொறுப்பாளராக இருந்தேன். பார்லிமெண்டே 30,000 ஓட்டில் தான் தோற்றோம். சட்டமன்றத்தில் பத்மநாபபுரத்தில் வெற்றி பெற்றோம். ஆகவே அந்த நிலையிலிருந்து நமக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. இது கமிட்டி உட்கார்ந்து இதற்கு விவாதிப்பது என்பது மாத்திரம் இல்லை, இதுக்கு ரெக்டிஃபிகேட்டரி மெஷர்ஸ் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நன்றி. ஓகே.